ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய சயின்ஸ் போர்ட் ப்ரெப் தான். ஸோ 11th ஆஃப் ஏப்ரல் வந்து எனக்கு சயின்ஸ் போர்ட்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 9th ஆஃப் ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து ஒரு 6 மணி போல் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ 6 மணிக்கு எப்போயுமே நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ அதையுமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே தான் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் சம்மர் சீசன் வந்துருந்து சுத்தமாக வெளியே உள்ளே உட்காந்து படிக்கிறதுக்கே முடியறதில்ல. அதனால தான் நான் வந்து டேபிளில் வந்து காமிக்கிறதில்ல மேக்ஸிமம். ஸோ நான் வந்து 6:15க்கு படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நேரமாக வந்து வெளியே தான் உட்காந்து படிச்சுட்ருந்தேன். ஸோ வந்து நிறையா பேர் என்கிட்ட வந்து சயின்ஸ் போர்ட் ப்ரெப் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நான் வந்து போல்லே கேட்டிருந்தேன், வந்து மேக்ஸ் எக்ஸாமோடது போடலாமா இல்லை சயின்ஸ் எக்ஸாமோடது போடலாங்கும்போது நிறைய பேர் மேக்ஸுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சிருச்சு. நான் புது ட்ரைபாட் வாங்கின ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து நியூவாக ட்ரைபாட் வாங்கினோன்னே தான் வந்துட்டு வீடியோவே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த அந்த பழைய ட்ரைபாட் வந்து குட்டி ட்ரைபாட் வந்து உடஞ்சனால தான் என்னோடய மேக்ஸ் எக்ஸாமுக்குமே சுத்தமாக ஷூட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். நிறைய பேர் வந்து பெரிய, அதாவது குட்டி குட்டியாக டியூரேஷனில் போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போட்டாலே நிறையா வந்து வியூஸ் போகிறதில்ல. சின்ன சின்ன வீடியோஸ் போகும்போது தான் எனக்கு வியூஸ் கிடச்சனால தான் நான் வந்து குட்டி குட்டி வீடியோவாக போட்டுட்ருந்தேன். ஸோ சாரி ஃபார் தட். நிறைய பேர் வந்து இது போடுங்க, பெரிய அதாவது லாங் டியூரேஷன்லேருந்து வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோடய எக்ஸாம்ஸ் பற்றியுமே நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து தமிழ் எக்ஸாமில் நல்லா எழுதியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் மட்டும் தப்பாயிடுச்சு தமிழில். அதுக்கப்புறம் படிவமில் வந்து இந்த பெற்றோர் கையொப்பம் போடணும் இல்லையா, ஸோ அதை நான் வந்து போட மறந்துட்டேன். நான் யோசித்தேன் போடலாமா வேண்டாமா, சரி லாஸ்ட்டில் யோசிச்சுட்டு போட்டுக்கலான்னு சொல்லி அதை மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப ப்ளேஸ் மாதிரி உட்காந்து படிச்சுட்ருக்கேன். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 1 மார்க் மட்டும் தப்பு, மித்தபடி எல்லாமே கரெக்டு. மேக்ஸு தான் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். பிகாஸ் வந்து அதில் கம்பல்சரி கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க, 2 மார்க் 5 மார்க் ரெண்டுமே. ஆனால் நான் வந்து 5 மார்க் கரெக்டாக எழுதிட்டேன். பட் 2 மார்க் வந்து தப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 2 மார்க் கிட்ட புக்கில் இருந்ததே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நான் வந்து 2 தப்பு பண்ணிட்டேன். அதுலேயே ஒரு 4 மார்க் கிட்ட போயிடுச்சு. அந்த கம்பல்சரி 5 மார்க் கரெக்டாக எழுதி புக்கில் இருக்க 5 மார்க் போய் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். அந்த நார்தன் சம்முன்னு சொல்லி ஒரு சம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சம் நான் வந்து தப்பாக எழுதிட்டேன். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து தான் நான் இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா நல்லா தான் பண்ணியிருக்கேன். 4 மார்க் கம்பல்சரி வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் அது ஏதோ ஒரு நான் படித்ததை வச்சு போட்டுட்டு வந்தேன். அது வந்து சுத்தமாக தப்பு. ஸோ அதுக்கு ஒரு 4 மார்க் போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு 1 மார்க் தப்பு சயின்ஸ்லேயும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் 1 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. ஸோ 7:30க்கு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சனால வந்து நானும் என் தம்பியும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு வேதாந்தூரில் வந்து லைவ் மேரத்தான் போயிட்டு இருந்தது. லைவ் மேரத்தானால் அட்டன் பண்ண முடியல, கெமிஸ்ட்ரியோட 7 மார்க்ஸு. ஸோ நான் வந்து அவங்க முடித்தோடனே ரெக்கார்டர் செஷன் வந்து பார்த்து போட்டு 7 மார்க்ஸ்லாம் அன்றைக்கே முடிச்சிட்டேன். நான் வந்து 3 நாள் வந்து நம்மளுக்கு சயின்ஸ் எக்ஸாமுக்கு லீவ் இருந்துச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே நான் வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட 1 மார்க்ஸ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பயாலஜியில் எல்லா சாப்டருமே வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நேரம் மட்டும் நான் வந்து பயாலஜியில் இருந்த ஒரு 5 சாப்டர் கிட்ட நான் முடிக்காம இருந்தேன். அது மட்டும் டக்குன்னு முடிச்சுட்டு நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். அப்புறம் விவேக் சாரோட பிடிஎஃப்மே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப். ஸோ அதையுமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வேதாந்தூலேயே பார்த்து கெமிஸ்ட்ரியோட 7 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி படித்த போதெல்லாம் சாப்டர் வைஸ் பிரிச்சுருப்பேன். ஒரு சாப்டர் எடுத்தேன்னா அதில் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து இந்த டைம் பப்ளிக்கு படிக்கும்போது ஒரு சாப்டர் எடுத்தேன். இப்போ வந்து கெமிஸ்ட்ரின்னு எடுத்தேன்னா கெமிஸ்ட்ரி எல்லாமே 7 மார்க்ஸாகவும் கெமிஸ்ட்ரி எல்லாமே 4 மார்க்ஸாகவும் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 9 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, வீட்டுக்குள்ளேயே ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கு. அதனால் வெளியே போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ வெளியே போய் நான் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். கெமிஸ்ட்ரி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு படுக்கலான்னு தான் நினச்சேன். பட் சுத்தமாக என்னால் முடியல. அதனால் நான் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நைட் படிச்சுட்டு இருந்தேன். அது கெமிஸ்ட்ரி 8th சாப்டர் முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ரொம்ப நேரமாக அந்த ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் கொஸ்டின் வச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக வந்து நான் கெமிஸ்ட்ரி 9 படிக்க ஆரம்பித்தேன். அடுத்த வந்து இனிமேல் நான் வந்து சோஷியலுக்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போதே சரியான திட்டு இருந்துச்சு வீட்டில். அதனால் நான் வந்து சோஷியல் எக்ஸாமுக்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். லீவ் டைமில் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் எனக்கும் வந்து ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே லூப் மோடை வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
9 o'clock மேலே சமணங்கால் போட்டே உட்கார முடியல. ஸோ அதனால் நான் கால் நீட்டி உட்காந்துருக்கனால கொஞ்சம் ஜூமிங்கில் இருக்க கேமரா. ஸோ 9th 10th 11th 12th எந்த கிளாஸ் படிக்கிறனாலும் சரி, நீங்கள் எப்படி உங்களோட எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 9th ஐ திங்க் எக்ஸாம் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து எப்படி உங்களோட சயின்ஸ் எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க அண்ட் மேக்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பேர் வந்து இது புதுசாக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் எனக்கு கண்டென்ட் வந்து அந்தளவுக்கு தோணலை. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போடலான்னு உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதுங்கிறதே போடுங்க. ஸோ அடுத்த நாள் 10ஆம் தேதி இந்த இது 7 மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன். நான் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் எந்திரிச்சோடனே நான் வந்து பல்லு விளக்கிட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் நான் என்னென்ன முடிக்கல அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன். நான் வந்து நைட்டு கெமிஸ்ட்ரி 11ஓட 7 மார்க்ஸ் வந்து படிக்கலை. எனக்கு அது நைட்டு டைமில் ஒன்றுமே புரியல. சரி காலையில் எழுந்திரிச்சு படிச்சுக்கலான்னு சொல்லி அது ஒன்று விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பயாலஜியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 23rd அந்த கம்ப்யூட்டர் லெசன் மட்டும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, ரிவிஷன் பண்ண வேண்டியது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் 2 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி டேயில். ஸோ அன்றைக்கி வந்து நான் மார்னிங் மட்டும் தான் கிளிப்ஸ் எடுத்தேன். ஸோ இதுக்கு பண்ணும்போதே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் வந்துடுச்சு வீடியோ. அதே மாதிரி எனக்கு ஏன் நான் லாங் வீடியோஸ் போடுறதுலன்னா எனக்கு அந்தளவுக்கு வாய்ஸ் ஓவரில் என்ன பேசுகிறதுனே தெரில. ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தால் கூட நான் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. we are a family of 100. இப்போ வந்து 100 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் எப்போயுமே. எனக்கு சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்பவே பயமாயிடுச்சு. என்னமோ இந்த மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ்க்கு இருந்த எக்ஸாமுக்கு இருந்த பயத்தை விட ரொம்ப அதிகமாகிடுச்சு சயின்ஸுக்கு. ஏன்னா நார்மலாக நான் வந்து ஹாஃப் எலி குவார்டெலி எல்லாம் எழுதும்போதுமே வந்து எனக்கு மார்க் குறையிற ஒரே சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் தான். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் சென்டம் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல மார்க்காவது வந்துடும். ஆனால் சயின்ஸில் வந்துட்டும் எவ்வளோ இது பண்ணாலும் அதில் கம்மி மார்க் எடுத்துருவேன் எப்பயுமே. அதாவது கம்மி மார்க்குனால் மித்த 4 சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸில் தான் நான் வந்து ரொம்ப லோவாக இருப்பேன். ஸோ அதனாலயா என்னென்னு எனக்கு தெரில. பப்ளிக் டைமில் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. பிகாஸ் நான் வந்து முன்னாடியே படிச்சுட்டேன், இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயாலஜியில் வந்து நான் 1 மார்க்கு வந்து ஃபஸ்ட் நாளே படிக்கணும்னு நினச்சேன். அன்றைக்கி என்ன ஞாபகத்தில் மறந்துட்டேன். அப்புறம் லாஸ்ட் நாள் நான் வந்து புரட்டிகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் இருந்துச்சு பயாலஜி 1 மார்க் படிக்கலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை வந்து படிச்சுட்டு இருந்தேன். உங்களோட சயின்ஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு? டஃப்பாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும், டே இன் மை லைஃப் வேணுமா, அதுக்கப்புறம் 11th இப்போ 12th போவீங்க இல்லையா சீனியர்ஸ், நாங்கள் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் பார்க்குறாங்க என் வீடியோவை. ஸோ எனக்கும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது டிப்ஸு சொல்கிறதுனா சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் லீவ் டைமில் இந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டடி டிப்ஸு, இல்லைனா ஸ்டடி வித் மீ, போமோடோரோ டெக்னிக், அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடலானாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ்.